Hi friends, welcome back to Udarpayirchi. நான் உங்க அரவிந்த். நம்ம இந்த வார சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போற ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெக் பிரஸ். இந்த லெக் பிரஸ் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளோட தை மசில் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றோம். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்டிங்ல ஹெவி வெயிட் வச்சு பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்ல கம்மியான வெயிட் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றது அப்படிங்கறத சொல்லி தரேன். அதுக்கப்புறமா அதை நீங்க பர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்க. நம்ம காமனா பண்ற எல்லா ஒர்க் அவுட்டையும் விட இந்த ஒர்க் அவுட்ல தான் நம்ம வெயிட் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லெக்னால ஹேண்டில் பண்றதுனால உங்களால நார்மலா பண்ற வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாவே போட முடியும். சரி வாங்க நம்ம இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா சேலஞ்சுக்குள்ள போலாம். எப்பவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த லாக் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா லாக் வந்து லைட்டா ஸ்லிப் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம செட் பண்றதுக்குள்ள அது ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆச்சுன்னா நம்ம டோட்டலா நம்ம காலே வந்து இந்த மிஷின் கூட லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் கால் ப்ரோக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு போய் இந்த லாக் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். இதுதான் ஃபுல் லாக் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் நீங்க அதை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்க லெக் வந்து இந்த மாதிரி லைட்டா இந்த வி ஷேப்ல வந்து வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க கூடாது. இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் ஸ்லாங்கா ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லா காலை வந்து பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் எடுக்கணும். இப்போ நீங்க கீழே வந்து டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களால மேல ரைஸ் பண்ண முடியாது. அதனால இந்த லெவலோட நிப்பாட்டிக்கணும். அதாவது ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல் ரிலீஸ் பண்ணாம இந்த அளவுக்கு நிப்பாட்டிக்கணும். இதான் வந்து பொசிஷன். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கு லாக்கை வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க காலை வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஒர்க் அவுட் பண்றப்போ வைக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சீங்கன்னா நீங்க லாக் பண்றதுக்குள்ள திரும்ப கால் வந்து இப்படி ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதையும் வந்து உறுதி பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துருப்பீங்க. இந்த ஒர்க் அவுட் நாங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ பர்ஃபெக்டா வருது உங்களுக்கு தோணுதோ அதுக்கப்புறமா நீங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் அவுட் நீங்க தொடர்ந்து பண்றது மூலமா உங்களோட காலை வந்து நீங்க ஈஸியா சைஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து அவங்க தை வந்து வீக்கா இருக்கிறது தான். இந்த ஒர்க் அவுட் நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஈஸியாவே உங்களோட கால் வந்து இன்னும் நல்லா சைஸ் பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான சேலஞ்சோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.